ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டிவாண்டு சேனல். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, மற்ற நாடுகள் எல்லாம் கூட்டுப்படை அமைச்சு சுற்றி வச்சு ஒரேடியாக ஈரானை அழிக்க நினைக்குது. ஆனால் அவங்க கனவுலையும் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரிப்பீட் பதிலடி கொடுத்துட்ருக்கு தைரியமாக ஈரானு. உண்மை தானே நான் சொல்கிறது. இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஈரான்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு பெரிய வேலையை காமிச்சிட்டு போயிடுச்சு ஈரானு. ஒரு பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மேலே ஈரான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அதிக பெரிய சக்தி வாய்ந்த அணு ஆலயங்கள் மேலே கையை வச்சுட்டாங்க இஸ்ரேல். ஓகேங்களா, பயங்கரமாக தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சக்தி வாய்ந்த அணு ஆயுத அறைகளில் பார்த்திங்கன்னா குண்டு மலையாக பெஞ்சிருக்கிறாங்க. ரிட்டன் அகைன் அவ்வளோ குண்டுகள் போட்டிருக்கிறாங்க. அதில் நிறையா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இரவோட இரவாக நம்மளோட இஸ்ரேலில் இருக்கிற தெற்கு இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா, தெற்கு இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பாலைவன ஏரியா, அந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா டிமோனாவில் பார்த்திங்கன்னா ஈரான் பயங்கரமாக ட்ரோன் மூலயமா தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாக இருக்குது. அங்கே மட்டும் இல்லைங்க, அவங்களோட குடியிருப்புகள், மக்கள் குடியிருக்கிற பகுதியிலுமே ஈரான் ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிமோன் அணு ஆராய்ச்சி மையம், இது மூலயுமே இஸ்ரேலில் இருக்கிற ஷிமோன் அணு ஆராய்ச்சி மையம் இதுலேயுமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கும் நிறையாவே காயப்பட்டிருக்குங்க. மக்களில் குடியிருப்புகள் மேலே அட்டாக் பண்ணதில் 100 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா படுகாயம், நிறைய காயங்கள் பட்டிருக்கு. இதில் ஒரு 11 பேர் பார்த்திங்கன்னா கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. அவங்களோட அந்த பயங்கரவாத அணு ஆயுதங்களை மறைச்சி வச்சிருக்கிற ஒரு பகுதி, ஒரு ஏரியா, அந்த இதுலேயுமே டார்கெட் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு அந்த அணு ஆயுதங்களுக்கு எதுவும் ஆகலை. எதுவும் அணுவாயுவும் எதுவுமே கசியில் எதுவும் அப்படின்ட்டு அணு எதுவும் கசியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அட்டாக் பண்ணதில் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொதுமக்களுக்கு மட்டும் நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புகள்லையுமே போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. அதனால் எத்தனை பேர் பலி ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பலி ஆயிருப்பாங்க, அந்த கவலைக்கிடமாக இருக்கிறாங்க இல்லைங்களா. இனிமேல் போக போக நம்மளுக்கு நியூஸில் தெரியும். இது ஏன் இஸ்ரேல் மேலே இந்த தீவிர தாக்குதலை இரவோடு இரவாக பண்ணினாங்க ஈரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரானோட நாடான்ஸ் அணுசக்தி மையத்தில் குண்டு வீசியிருக்கிறாங்க. எப்படி நாடான்ஸ் அணுசக்தி மையத்தில் குண்டு வீசியிருக்கிறாங்க. சும்மா இருப்பாங்களா அப்புறம் ஈரான்? சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சுட்டு பார்த்தா மாதிரி அவங்களும் பதிலுக்கு அடிக்க தான் செய்வாங்க. அதனால் ஈரான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பயங்கர தாக்குதலை இஸ்ரேலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு பதிலடி குடிக்கிற மாதிரி, இங்கே கையை வச்சிங்கல்ல நான் உங்களுக்கு கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலோட உயிர்நாடி மேலேயே கையை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல் இன்னும் குறையவே இல்லைங்க. இதோட வேகம் இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குது. மக்கள், அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் முதல்ல நினச்சி பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு பதற்றத்தோடே இருப்பாங்க. அவங்களுக்கு 24/7 ஹவர்ஸுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பதற்றம் தான். நிம்மதியாக ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. நான் ஒரு நாடு சொல்லலை, இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறத சுற்றி இருக்கிற அனைத்து நாடுமே, அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் ஜனங்கள் அவங்கள பற்றி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு விளாகர் பார்த்திங்கன்னா விளாக் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு குண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப பாவம். நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்கள் இருக்கிறாங்க, வாயில்லாத ஜீவன்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே போவோம் சொல்லுங்கள்? அவங்களோட உயிர்கெல்லாம் யார் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க சண்டை போட்டுக்கிறது இல்லை, அப்பாவி ஜனங்கள், மக்கள், குழந்தைகள், இந்த மாதிரி உயிரினங்கள் தான் இறக்குது. இந்த போர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு 2 நாடும் சமாதானமாக சேர்ந்து கை கோர்க்கணும். அதுதான் நாட்டுக்கும் நல்லது, நாட்டில் உள்ள மக்களுக்கும் நல்லது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த கட்ட என்ன போர் இப்போ நடக்குது, இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட ஏதாச்சும் நடந்திருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். இந்த போர் அடுத்த மூவி என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிவாண்டு சேனலில் நீங்கள் எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் தோணுனதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.